இப்போ நீங்க குருஜி விட்டு குருஜி மறைஞ்சிட்டார்ல, இன்னும் இருக்காரு, சூட்சமமா இருக்காரு, நம்மளோட இருக்காரு. இப்போ நீங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இந்த தலைமை ஏற்றதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அதை சொல்லுங்க. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். குருஜி சரீரத்தை விட்டு இதோட 5 வருடங்கள் ஆகுது. ஆனா சரீரத்தை மட்டும் விட்டுருக்காரு. அவருடைய சூட்சும சரீரம் அவருடைய லட்சியங்களை நோக்கி அவருடைய சீடர்களை இயக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் ஆசிரமத்தில் இருந்துட்டு தான் இருக்கு. ஆமா, இன்னைக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்கு, இயங்கிட்டு தான் இருக்கு. அவர் இல்லாத பிறகு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இருக்கும்போது என்ன செஞ்சுட்டு இருந்தோமோ அதுவே இப்பவும் இயங்கிக்கிட்டே இருக்கு. எந்த மாற்றமும் இல்லை. தீட்சை, அமிர்ததாரா தீட்சை கொடுக்கப்பட்டு இருக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் யாத்திரை அதிகமா பயணம் பண்றதுனால கொஞ்சம் தள்ளி போகுது கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஆசிரமத்துல பாடசாலைகள் இருக்கு, இலவச பள்ளிக்கூடம் இருக்கு. இதுல ஒரு 60 குழந்தைங்க இருக்காங்க. 60 குழந்தைங்களும் வந்து என்னன்னா, ஆசிரமத்தை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல பொருளாதாரத்துல ரொம்ப சிரமப்படக்கூடியவங்க, அதே மாதிரி மக்களுக்கு யாருக்கு கல்வி சரியான முறையில ஆன்மீகம் சார்ந்த ஒழுக்கமான கல்வி கொடுக்கணுமோ அந்த மாதிரி சில குடும்பங்களை தேர்வு பண்ணி அந்த குழந்தைங்களை வைத்து ஆசிரமத்தில் பாடசாலை நடந்து இப்போதைக்கு 60 குழந்தைங்க படிக்கிறாங்க. என்னுடைய குருவோடைய கனவு வந்து ஒரு 1000 குழந்தைங்களை படிக்க வைக்கணும்ட்டு. போன வருடம் வந்து 34 குழந்தைங்க இருந்தாங்க, இப்போ 60 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ கண்டிப்பா அடுத்த வருடம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் நான் நினைக்கிறேன். நாராயணன் ஆசீர்வாதத்தில் அது நடக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருவண்ணாமலையிலிருந்து நம்மளுடைய ஆசிரமத்துக்கு சாதுக்கள் வருவாங்க. அவர்களுக்கு அன்னதானம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 40லேருந்து 100 சாதுக்கள் எப்படியாவது வெள்ளிக்கிழமை வந்துருவாங்க. இந்த தொடர்ச்சியை ஏற்படுத்துறது நாங்கள் இல்லை, எங்களோட குரு ஏற்படுத்தினது. அந்த சாதுகளுக்கு உணவு கொடுக்கறத அவர் கொண்டு வந்தது. அதை இப்பவும் நாங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். இந்த கோவிட் லாக்டவுன் டைம் மட்டும்தான் அது நின்றுச்சு. அதுக்கு பிறகு எது வரைக்கும் எத்தனையோ புயல் வந்தாலும் கூட அன்னதானம் இது வரைக்கும் நின்றதே இல்லை, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இந்த சந்தையில வெட்ட போகக்கூடிய பசுமாடுக்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சந்தைகளில் கேரளால இருந்து நிறைய பேர் அந்த பசுமாடை வாங்கிட்டு போயிட்டு வெட்ட கொண்டு போகிறாங்க. நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கன்றுக்களை வெட்ட போகக்கூடியதை அந்த மாட்டை பணம் கொடுத்து வாங்கி அதை எங்கள் ஆசிரமத்தில் வைத்து நாங்கள் பராமரிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி உடல் ஊனமுற்ற சில பசுமாடுகளையும் நாங்கள் வைத்து பராமரிச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வயதான பசுமாடுகளையும் பராமரிச்சுட்டு இருக்கோம். இந்த பணிகள்லாம் இறைவன் அருள்னால குருஜியோட ஆசீர்வாதத்தினால இப்பவும் ஆசிரமத்துல தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னும் அதே மாதிரி இன்னும் விரிவுபடுத்தணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. எல்லாமே குருஜி வந்து ரொம்ப பெருசா செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. 1000 குழந்தைங்களுக்கு படிப்பு கொடுக்கணும், 1000 பசுமாடை வைக்கணும், அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு சாதுகளுக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க. எங்களோட இலக்கு 1000. உங்களுக்கு 10 வருஷத்துல நடக்கிற மாதிரி குருஜிக்கு விருப்பப்பட்டவங்க 1000 பேர். இப்ப எங்களுடைய ஆசிரமத்துல ஒரு 200-300 பேர் படிக்கக்கூடிய அளவுக்கு இட வசதி இருக்கு. ஆனா எங்களால வந்து அத்தனை ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்குற அளவுக்கு எங்களோட பொருளாதாரம் இப்போதைக்கு இல்லை. நாராயணோட ஆசீர்வாதத்திலும் குருஜியோடைய லட்சியத்தை நாங்கள் கண்டிப்பா கொண்டு போவோம், செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நிச்சயமா.